அண்மையில் உலகின் மிகவும் ஆற்றல் வாய்ந்த லேசரை உருவாக்கிய நாடு எது? ருமேனியா. அண்மையில் உலகின் மிகவும் ஆற்றல் வாய்ந்த லேசரை உருவாக்கிய நாடு எது? ருமேனியா. ELINP என்பதன் ஆங்கில விரிவாக்கம் எக்ஸ்ட்ரீம் லைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நியூக்ளியர் பிசிக்ஸ். ELINP எக்ஸ்ட்ரீம் லைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நியூக்ளியர் பிசிக்ஸ். பாபிகொண்டா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். பாபிகொண்டா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். ஆகாச தீரன் என்ற வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கியுள்ள அமைப்பு பாரத் மின்னணு நிறுவனம் BEL. ஆகாச தீரன் என்ற வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கியுள்ள அமைப்பு பாரத் மின்னணு நிறுவனம் BEL. சமீபத்தில் தேசிய பேரிடர் நிவாரண நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பதாக கூறி இந்திய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு. சமீபத்தில் தேசிய பேரிடர் நிவாரண நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பதாக கூறி இந்திய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு. பிந்தியா ராணி தேவியுடன் தொடர்புடைய விளையாட்டு பளு தூக்குதல். பிந்தியா ராணி தேவியுடன் தொடர்புடைய விளையாட்டு பளு தூக்குதல். ஜூடித் சுமின்வா துலகா என்பவர் எந்த நாட்டின் முதல் பெண் பிரதமரானார்? காங்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமர் ஜூடித் சுமின்வா துலகா. அண்மையில் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெற்ற ஒரே இந்திய பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு. அண்மையில் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெற்ற ஒரே இந்திய பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு. சமீபத்தில் நைஜருக்கான இந்தியாவின் அடுத்த தூதராக நியமிக்கப்பட்டவர் சீதாராம் மீனா. சமீபத்தில் நைஜருக்கான இந்தியாவின் அடுத்த தூதராக நியமிக்கப்பட்டவர் சீதாராம் மீனா. தொண்டு பணிக்காக அண்மையில் PV நரசிம்மராவ் நினைவு விருது பெற்றவர் ரத்தன் டாட்டா. தொண்டு பணிக்காக அண்மையில் PV நரசிம்மராவ் நினைவு விருது பெற்றவர் ரத்தன் டாட்டா. அண்மையில் நிலவு மற்றும் பிற வான்பொருட்களுக்கான ஓர் ஒருங்கிணைந்த நிலவு நேரத்தை நிறுவப் போகிற விண்வெளி அமைப்பு நாசா. அண்மையில் நிலவு மற்றும் பிற வான்பொருட்களுக்கான ஓர் ஒருங்கிணைந்த நிலவு நேரத்தை நிறுவப் போகிற விண்வெளி அமைப்பு நாசா. சமீபத்தில் பெருநிறுவன சமூக பொறுப்பு பங்களிப்புக்காக 15வது CIDC விஸ்வகர்மா விருது 2024 பெற்ற நிறுவனம் சட்லஜ் ஜல் வித்யுத் நிகாம் நிறுவனம் SJVN. சமீபத்தில் பெருநிறுவன சமூக பொறுப்பு பங்களிப்புக்காக 15வது CIDC விஸ்வகர்மா விருது 2024 பெற்ற நிறுவனம் சட்லஜ் ஜல் வித்யுத் நிகாம் நிறுவனம் SJVN. எந்த மொழியிலும் எந்த குரலையும் நகலெடுக்கக்கூடிய குரல் இயந்திரம் வாய்ஸ் இன்ஜின் எனப்படும் புதிய AI மாதிரியை அறிமுகப்படுத்தியுள்ள அமைப்பு OpenAI. எந்த மொழியிலும் எந்த குரலையும் நகலெடுக்கக்கூடிய குரல் இயந்திரம் வாய்ஸ் இன்ஜின் எனப்படும் AI மாதிரியை அறிமுகப்படுத்தியுள்ள அமைப்பு OpenAI. பழங்கால பாறை ஓவியங்களை கொண்டுள்ளமையால் அண்மை செய்திகளில் இடம்பெற்ற பதிமலை குகை அமைந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு. பழங்கால பாறை ஓவியங்களை கொண்டுள்ளமையால் அண்மை செய்திகளில் இடம்பெற்ற பதிமலை குகை அமைந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு. டிராகன்களின் தாய் வாழ்வின்மீன் என்பது என்ன வகை வாழ்வின்மீன் ஆகும்? ஹேலி வகை வாழ்வின்மீன். டிராகன்களின் தாய் வாழ்வின்மீன் என்பது என்ன வகை வாழ்வின்மீன் ஆகும்? ஹேலி வகை வாழ்வின்மீன். அண்மையில் 114 வயதில் மரணித்த உலகின் மிகவும் வயதான மனிதரின் பெயர் ஜுவான் விசண்டே பெரெஸ் மோரா. அண்மையில் 114 வயதில் மரணித்த உலகின் மிகவும் வயதான மனிதரின் பெயர் ஜுவான் விசண்டே பெரெஸ் மோரா. சமீபத்தில் குழந்தை பேறு பதிவுக்கான மாதிரி விதிகளை உருவாக்கியுள்ள அமைச்சகம் மத்திய உள்துறை அமைச்சகம். சமீபத்தில் குழந்தை பேறு பதிவுக்கான மாதிரி விதிகளை உருவாக்கியுள்ள அமைச்சகம் மத்திய உள்துறை அமைச்சகம். 2024 உலக சுகாதார நாளுக்கான கருப்பொருள் மை ஹெல்த் மை ரைட். 2024 உலக சுகாதார நாளுக்கான கருப்பொருள் மை ஹெல்த் மை ரைட். பெருங்காமநல்லூர் படுகொலையுடன் தொடர்புடைய மாநிலம் தமிழ்நாடு. பெருங்காமநல்லூர் படுகொலையுடன் தொடர்புடைய மாநிலம் தமிழ்நாடு. அண்மையில் டிஜியாத்ரா அமைப்பை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் 14வது விமான நிலையம் மனோகர் சர்வதேச விமான நிலையம் கோவா. அண்மையில் டிஜியாத்ரா அமைப்பை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் 14வது விமான நிலையம் மனோகர் சர்வதேச விமான நிலையம் கோவா. மத்திய உள்நாட்டு விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா. மத்திய உள்நாட்டு விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா
பிராட்பஸ்ட் தொலைநோக்கியை உருவாக்கிய அமைப்பு இஸ்ரோ. பிராட்பஸ்ட் தொலைநோக்கியை உருவாக்கிய அமைப்பு இஸ்ரோ. பொது சுகாதாரத்திற்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் விதமாக சாரா என்ற டிஜிட்டல் சுகாதார ஊக்குவிப்பாளரை அறிமுகப்படுத்தியுள்ள அமைப்பு உலக சுகாதார அமைப்பு WHO. பொது சுகாதாரத்திற்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் விதமாக சாரா என்ற டிஜிட்டல் சுகாதார ஊக்குவிப்பாளரை அறிமுகப்படுத்தியுள்ள அமைப்பு உலக சுகாதார அமைப்பு WHO. சாரா என்பதன் ஆங்கில விரிவாக்கம் ஸ்மார்ட் AI ரிசோர்ஸ் அசிஸ்டன்ட் ஃபார் ஹெல்த். சாரா என்பதன் ஆங்கில விரிவாக்கம் ஸ்மார்ட் AI ரிசோர்ஸ் அசிஸ்டன்ட் ஃபார் ஹெல்த். சமீபத்தில் எந்த இடத்தில் நஞ்சு நிறைந்த ஜல்லிமீன் திரள்கள் காணப்பட்டன? விசாகப்பட்டினம் கடற்கரை, ஆந்திர பிரதேசம். சமீபத்தில் எந்த இடத்தில் நஞ்சு நிறைந்த ஜல்லிமீன் திரள்கள் காணப்பட்டன? விசாகப்பட்டினம் கடற்கரை, ஆந்திர பிரதேசம். இந்தியாவில் லித்தியம் அயன் மின்கலங்களை உற்பத்தி செய்வதற்கான கூட்டு முயற்சியை உருவாக்குவதற்காக எந்த அமைப்பு பானாசோனிக் எனர்ஜி நிறுவனத்துடன் கூட்டிணைந்துள்ளது? இந்தியன் எண்ணெய் நிறுவனம் IOCL. இந்தியாவில் லித்தியம் அயன் மின்கலங்களை உற்பத்தி செய்வதற்கான கூட்டு முயற்சியை உருவாக்குவதற்காக எந்த அமைப்பு பானாசோனிக் எனர்ஜி நிறுவனத்துடன் கூட்டிணைந்துள்ளது? இந்தியன் எண்ணெய் நிறுவனம் IOCL. ஆண்டுதோறும் சர்வதேச மனச்சான்று நாள் கொண்டாடப்படுகிற தேதி ஏப்ரல் 5. ஆண்டுதோறும் சர்வதேச மனச்சான்று நாள் கொண்டாடப்படுகிற தேதி ஏப்ரல் 5. அண்மையில் கேரள பல்கலைக்கழகத்தின் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் 5200 ஆண்டுகள் பழமையான ஹரப்பா குடியேற்றத்தை எந்த இடத்தில் கண்டுபிடித்தனர்? பத்தாபெட், குஜராத். அண்மையில் கேரள பல்கலைக்கழகத்தின் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் 5200 ஆண்டுகள் பழமையான ஹரப்பா குடியேற்றத்தை எந்த இடத்தில் கண்டுபிடித்தனர்? பத்தாபெட், குஜராத். 2024 தேசிய கடல்சார் நாளுக்கான கருப்பொருள் நேவிகேட்டிங் த ஃபியூச்சர், சேஃப்டி ஃபர்ஸ்ட். 2024 தேசிய கடல்சார் நாளுக்கான கருப்பொருள் நேவிகேட்டிங் த ஃபியூச்சர், சேஃப்டி ஃபர்ஸ்ட். அண்மையில் வியட்நாமில் ஒரு துறைமுக அழைப்பை மேற்கொண்ட இந்திய கடலோர காவல்படை கப்பலின் பெயர் சமுத்ரா பகேர்தார். அண்மையில் வியட்நாமில் ஒரு துறைமுக அழைப்பை மேற்கொண்ட இந்திய கடலோர காவல்படை கப்பலின் பெயர் சமுத்ரா பகேர்தார். தொழில்துறை அமைப்பான அசோசாம்க்கு 2024-25க்கான தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் சஞ்சய் நாயர். தொழில்துறை அமைப்பான அசோசாம்க்கு 2024-25க்கான தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் சஞ்சய் நாயர். போஜ்சாலா வளாகம் அமைந்துள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். போஜ்சாலா வளாகம் அமைந்துள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். சமீபத்தில் மேற்கு வங்கத்தின் எந்த பகுதியை பேரிடர் தரும் சூறைக்காற்று தாக்கியது? மைனகுரி. சமீபத்தில் மேற்கு வங்கத்தின் மைனகுரி பகுதியை பேரிடர் தரும் சூறைக்காற்று தாக்கியது. முக்கூர்த்தி தேசிய பூங்காவில் வாழும் நீலகிரி வரையாட்டுக்கு வெற்றிகரமாக ரேடியோ கழுத்துப்பட்டையை அணிவிப்பதற்காக அண்மையில் தமிழ்நாடு மாநில வனத்துறையுடன் கூட்டிணைந்த அமைப்பு உலக வனவிலங்கு நிதியம் WWF. முக்கூர்த்தி தேசிய பூங்காவில் வாழும் நீலகிரி வரையாட்டுக்கு வெற்றிகரமாக ரேடியோ கழுத்துப்பட்டையை அணிவிப்பதற்காக அண்மையில் தமிழ்நாடு மாநில வனத்துறையுடன் கூட்டிணைந்த அமைப்பு உலக வனவிலங்கு நிதியம் WWF. கள்ளக்கடல் என்றால் என்ன? பொங்கு கடல் அலைகளால் கரையோரங்களில் வெள்ளம் ஏற்படுவது. கள்ளக்கடல் என்பது பொங்கு கடல் அலைகளால் கரையோரங்களில் வெள்ளம் ஏற்படுவது. அண்மையில் எந்த அமைப்பால் 2024 லீட்ஸ் திட்டம் தொடங்கப்பட்டது? இந்திய தேசிய அறிவியல் அகாடமி INSA அண்ட் நல்லாளுகைக்கான தேசிய மையம் NCGG. அண்மையில் எந்த அமைப்பால் 2024 லீட்ஸ் திட்டம் தொடங்கப்பட்டது? இந்திய தேசிய அறிவியல் அகாடமி INSA அண்ட் நல்லாளுகைக்கான தேசிய மையம் NCGG. சமீபத்தில் இந்திய குடியரசுத் தலைவரால் எந்த இடத்தில் புற்றுநோய்க்கான இந்தியாவின் முதல் உள்நாட்டு மரபணு சிகிச்சை முறை தொடங்கி வைக்கப்பட்டது? IIT மும்பை. சமீபத்தில் இந்திய குடியரசுத் தலைவரால் எந்த இடத்தில் புற்றுநோய்க்கான இந்தியாவின் முதல் உள்நாட்டு மரபணு சிகிச்சை முறை தொடங்கி வைக்கப்பட்டது? IIT மும்பை. அண்மையில் 2023-24 சரக்கு கையாளுவதில் முன்னணி துறைமுகமாக உருவான துறைமுகம் பாரதீப் துறைமுகம். அண்மையில் 2023-24 சரக்கு கையாளுவதில் முன்னணி துறைமுகமாக உருவான துறைமுகம் பாரதீப் துறைமுகம். ஆன்டி ரெட்ரோ வைரல் சிகிச்சை முறையுடன் தொடர்புடைய நோய் HIV/AIDS. ஆன்டி ரெட்ரோ வைரல் சிகிச்சை முறையுடன் தொடர்புடைய நோய் HIV/AIDS. சிக்மோ பண்டிகை கொண்டாடப்படுகிற மாநிலம் கோவா. சிக்மோ பண்டிகை கொண்டாடப்படுகிற மாநிலம் கோவா. 2023-24 56வது தேசிய கோகோ சாம்பியன்ஷிப்பை வென்ற மாநிலம் மகாராஷ்டிரா.
2023-24 56வது தேசிய கோகோ சாம்பியன்ஷிப்பை வென்ற மாநிலம் மகாராஷ்டிரா. சமீபத்தில் எ டிகேட் ஆஃப் டாக்குமெண்டிங் மைக்ரண்ட் டெத்ஸ் என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு புலம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு IOM. சமீபத்தில் எ டிகேட் ஆஃப் டாக்குமெண்டிங் மைக்ரண்ட் டெத்ஸ் என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு புலம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு IOM. இணைவு எரிபொருள் என்றால் இயற்கை எரிவாயு. இணைவு எரிபொருள் இயற்கை எரிவாயு. கொடைக்கானல் சூரிய வானாய்வகமானது தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திண்டுக்கல். கொடைக்கானல் சூரிய வானாய்வகமானது தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அண்மையில் ஒரு வாகனம் ஒரு ஃபாஸ்டாக் திட்டத்தை தொடங்கிய அமைப்பு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். அண்மையில் ஒரு வாகனம் ஒரு ஃபாஸ்டாக் திட்டத்தை தொடங்கிய அமைப்பு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். சமீபத்தில் சர்வதேச செஸ் கூட்டமைப்பால் FIDE மதிப்பிடப்பட்ட செஸ் போட்டியை நடத்திய நிறுவனம் IIT மெட்ராஸ். சமீபத்தில் சர்வதேச செஸ் கூட்டமைப்பால் FIDE மதிப்பிடப்பட்ட செஸ் போட்டியை நடத்திய நிறுவனம் IIT மெட்ராஸ். ஸ்டார்கேட் என்றால் AI அடிப்படையிலான மீக்கணினி. ஸ்டார்கேட் என்றால் AI அடிப்படையிலான மீக்கணினி. 2024 ஆண்டுக்கான சர்வதேச கலாச்சார விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் மீனா சரண்டா. 2024 ஆண்டுக்கான சர்வதேச கலாச்சார விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் மீனா சரண்டா.